எந்த பாவியை பார்த்து அவர் சொன்னாரு நீ இந்த பாவத்தை செஞ்சுட்ட, நீ அந்த பாவத்தை செஞ்சுட்டு சொன்னாரா? ஒரு பெண் தப்பான பெண், நல்ல கவனிங்க, அவர் பாதத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. அந்த வீட்டுல அழைச்ச அந்த பரிசேயன் இருக்கான்ல, இயேசு அழைச்ச பரிசேயன், பரிசேயன் ஒருத்தன் அழைச்சா, இயேசு போயிட்டாரு அந்த வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுக்குள்ள டக்குனு ஒரு பொண்ணு வரா. அவ தப்பான பெண், ஒரு விபச்சார பெண். அவ காலில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கிறான். அந்த பரிசேயன் சொல்றான், இவ யாருன்னு இவர் கண்டுபிடிச்சி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் அவருக்கு தெரியாதா? இவன் மனசுதான் அவளை குற்றப்படுத்துது. ஆனா அவர் என்ன பண்ணல, அவர் குற்றப்படுத்தல யாருமே. ஏன் சொன்னா அவருக்குள்ள எல்லாமே நிறைவா இருந்தது. அவரை தொட்டாவே, அவரை பார்த்தாவே, அவரை கூட பழகினாவே பறந்துடும் அதுன்னு அவருக்கு தெரியும். நான் அதனாலதான் இந்த நியாயப்பிரமாணத்தை நான் போதிக்கிறது இல்லை. ஏன்னா அது 5 பைசாக்கு உதவாது. இதை செய்யாதே சொன்னா நீ கையால் ஆகாத நியாயப்பிரமாணத்தை கை கொள்றன்னு அர்த்தம். புரோஜனமற்ற நியாயப்பிரமாணத்தை கை கொள்றணும். அதை செய்யாதே, இதை செய்யாதே அப்படின்றதெல்லாம் கிடையாது.